ஆமென். அல்லேலூயா. பொன்னான நேரம் இது, ஓம் பொன்னான நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. மண்ணானவன் நான் பேசுவேன், விண்ணான தேவன் செவி கொடுப்பீர். பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது. ஆராதனை 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 உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. ஏன் பொன்னான நேரம் அப்படின்னா, நாம தியானிக்கிற போது அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதுகிறார். God writes our names in his book of remembrance. அப்போ என்னை பற்றிய கணக்க கர்த்தர் ஒரு புஸ்தகத்தில் எழுதுறதுனால இது பொன்னான நேரம். அதனால உங்களுக்கு பாட்டு தெரியலனாலும் அப்படி வாயை திறந்து பாடுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்ல, பாடுறவன் யாரோ வாய் அசைக்கிறவன் தான் ஹீரோ. பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது. ஆராதனை 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 உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ஆராதனை 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 உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை. இது பொன்னான மாதம். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம் பொன்னான நேரம். இந்த 11ஆம் மாதம் பொன்னான மாதம். நீங்க படிச்சு பாருங்க, உபாகமம் 1:4. 11ஆம் மாதம் 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே, 11ஆம் மாதம் முதல் தேதியிலே. அடுத்தது 11ஆம் வசனம், நீங்கள் இப்பொழுது 1000 மடங்கு. அப்ப 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன நாள் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. அப்போ 3 நாள் ஆயிடுச்சுன்னா 3 மடங்கு வாங்கணும்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ தெரியலையே. எனக்கு இந்த மாதம் வந்தால் என் எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசு. முதல் ஸ்ரீலங்காவுக்கு நவம்பர் மாதம் தான் போனேன். என்னை அழைத்து கொண்டு போனவர் சொன்னார் அந்த இமிக்ரேஷனில், த பர்பஸ் ஆஃப் யுவர் விசிட் டு ஸ்ரீலங்கா. அவர் சொன்னார் மீட்டிங்ஸ்னார். ஹவு மெனி டேஸ் டு யூ வாண்ட்? 10 daysனார். நான் அங்கே போய் நின்றுட்டு ஹவு மெனி டேஸ் யூ வாண்ட்னார். as many days as you giveன்னு. எனக்கு இங்கிலீஷ் சுமாராக தான் வரும். அவன் 30 நாள் கொடுத்துட்டான். அப்போவே அதே போல் நவம்பர் மாதம் ஒருத்தர் என்னை கடை கூட்டு போய் 6 சட்டை வாங்கி கொடுத்தார். ஒவ்வொரு சட்டையும் 700 ரூபாய். எனக்கு மனசே கேட்கல. அதனால் அந்த மாதம் வந்தால் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். இதை சொல்கிறதுக்கு மோசே 40 வருஷம் ஊழியம் செய்தார். நான் 40 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறேன்.
தலைவர் அதை விட அதிகமாக ஊழியம் செய்திருக்கிறார். உங்களை கட்டாயம் 1000 மடங்கு ஆஸ்வதிப்பார் என்பதற்கு இந்த 2 சாட்சிகள் போதும். பொன்னான நேரம் இது, கரங்களை தட்டி, பொன்னான நேரம் இது, ஆராதனை 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 உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை. எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசா இருக்கணும். அவர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர். இங்க இருக்கிறவங்க 1000 பேர் உலகத்தாரை சேர்ந்தா நீங்க ஒரு ஆள். உலகத்தார் மீட்கப்படாத 1000 பேரை சேர்த்தா மீட்கப்பட்ட ஒரு ஆள். அப்ப நீங்க மீட்கப்பட்ட ஆளுன்னா 1000 மடங்கு இந்த மாசத்திலேயே நீங்க ஆசீர்வாதம் வாங்கிருக்கீங்க. இன்னும் உங்களை மீட்கிறதுக்கு நிறைய பிரசங்கம் பண்ணணும்னா கஷ்டம்தான். உங்களுக்கு தெரியும், ஒரு 100 ஆடு இருந்தது. இந்த ஒரு ஆட்டால் தான் மேய்ப்பனுக்கு பிரச்சனை, அது காணாமல் போயிடுச்சு. 99 ஆடுகளால் பிரச்சனையே கிடையாது. இந்த காணாமல் போகிற ஒரு ஆட்டை தேடி தேடியே ஊழியக்காரன் இழைச்சே போயிடுவான். நாங்கள்லாம் ஜெபம் பண்ணும்போது நிறைய ஜனங்களை கொடுங்க ஆண்டவரே, நிறைய ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறது வழக்கம். இப்போ என்ன ஜெபம் பண்ணுறோம்? போதும் கர்த்தாவே எங்கள் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுறோம். அன்னைக்கு ஜெபம் என்ன? நிறைய ஆத்துமாக்களை கொடுன்னு. இப்போ போதும் ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை. நீங்கள் 1000 பேரில் ஒருத்தர் இல்லை, 1000 பேருக்கு சமானமாக ஒருத்தர். ஆமென், அல்லேலூயா. அப்படி இன்னைக்கு மாறிடுங்க. இந்த மாசத்துல நீங்களும் நானும் எப்பவும் கர்த்தர் நினைச்ச அந்த ஜெப நேரத்தில் நம்ம ஆசீர்வதிச்சுடுவோம். அல்லேலூயா. எங்க ஊரிலே எங்க குடும்பம் சிறிய குடும்பம், எம்மை தேடி நீர் கண்டுபிடித்தீர் இன்றுவும் சொந்தம். எங்க ஊரிலே எங்க குடும்பம் சிறிய குடும்பம், எம்மை தேடி நீர் கண்டுபிடித்தீர் இன்றுவும் சொந்தம். ஒன்று கூடினோம் பாதம் நிற்கிறோம் எம் ஜெபம் கேளும். ஒன்று கூடினோம் பாதம் நிற்கிறோம் எம் ஜெபம் கேளும். கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும். கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும். தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை, தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. அன்பின் இயேசுவே அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே ஆவியானவரே அருவி போல வாங்க. அன்பின் இயேசுவே அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே ஆவியானவரே அருவி போல வாங்க. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. ரெண்டு முறை பாடும்போது நீங்க பிடிச்சிடணும். தேவை பின்மாறி தேவை. எவ்வளவு தேவையோ அவ்வளவு கையை காட்டுங்க. மனுஷன் தான் முகத்தை பார்க்கறான், கர்த்தர் இதயத்தில் பார்க்கறாரு. இப்ப இவ்வளவு தேவை வச்சுக்கிட்டு இப்படி கையை காட்டலாமா? அன்பின் இயேசுவே அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே ஆவியானவரே அருவி போல வாங்க. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை, தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. ஆண்டவருக்கு 1000 நாளை விட நம்ம
நம்ம தேடுற ஒரு நாள் ரொம்ப முக்கியம். இப்போ உலகத்தானுக்கு இருக்கிற 1000 நாளை விட ஆண்டவரை தேடுறவனுக்கு இருக்கிற நாள் விசேஷமான நாள். ஆமென். அப்போ 1000 மடங்கு ஆஸ்வதிப்பாரா? உங்களுக்கே தெரியுமே, பெரியவன் இல்லை, சின்னவன் 1000. இப்போ நம்மெல்லாம் பாருங்க சிறுபான்மையானவர். ஆமென். அதனால இது கட்டாயம் 1000 தான். இது 1000 வருஷம் ஆளுகைக்கு ஒத்திகை பார்க்குற நேரம் தான் ஆராதனை. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்துருவேன், ஆனால் அதுக்கப்புறம் பல 1000 வருஷம் ஆண்டவரோட வாழ்றதுக்கு நடக்கிற ஒத்திகை தான் ஆராதனை. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. அன்பினேசுவே அன்பினேசுவே இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே ஆவியானவரே அருவி போல வாங்க. சத்தமாக அன்பினேசுவே அன்பினேசுவே இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே ஆவியானவரே அருவி போல வாங்க. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை, தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. எங்க ஊரிலே எங்க குடும்பம் சிறிய குடும்பம், என்னை தேடி நீர் கண்டுபிடித்தீர் இன்றும் சொந்தம். எங்க ஊரிலே எங்க குடும்பம் சிறிய குடும்பம், என்னை தேடி நீர் கண்டுபிடித்தீர் இன்றும் சொந்தம். ஒன்று கூடினோம் பாதம் வைக்கிறோம் எம் ஜெபம் கேளும். ஒன்று கூடினோம் பாதம் வைக்கிறோம் எம் ஜெபம் கேளும். கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும். கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும். தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை, தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. எத்தனை பேருக்கு வார்த்தை கிடைச்சதோ அவ்வளவு பேரும் முழு பலத்தோட துதிக்க போறோம். ஆமேன். நான் முழு பலத்தோட துதிக்க முடியாது, ஏன்னா நாளைக்கு இன்னொரு சர்வீஸில் பேசணும். அதனால நீங்க பாடி. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவள் என் துதியை சொல்லி வருவார். நீங்க என்னைக்கு ஆண்டவர் முன்னால் உட்காந்து நான் துதிக்கிறதுக்குன்னே பிறந்தேன் அப்படின்னு உணர்ந்து துதிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஆண்டவர் அந்த துதியில் பிரியப்படுவார். நம்ம எப்படி உட்காரணும், அழுறதுக்குன்னே பிறந்தேன் அப்படின்னு அந்த முகத்தை வச்சுட்டு தானே உட்காடுறோம். சொல்லுங்க ஆமேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. முன்னால் ஒரு சேர், இந்த பக்கம் ஒரு சேர் போட்டு ஆண்டவரை கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் உங்களோட பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆண்டவர் பேசுகிறாரு, உன் தேவையை கேட்கணும், அதுதான் என் வேலை அப்படின்னாரு. நான் உடனே என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான் அப்படி பாடிட்டேன். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க தான். என் தேவனே என் ஜீவனே என் அன்பரே என் சொந்தமே, என் தேவனே என் ஜீவனே என் அன்பரே என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். ஆமென். அதுதான் பாடல் பிறக்கும் கதை. அல்லேலூயா. எங்க ஊரிலே எங்க குடும்பம் சிறிய குடும்பம்,
எம்மை தேடினீர் கண்டுபிடித்தீர் இன்றும் சொந்தம். தெளிவா சொல்லாமா? எங்க ஊரிலே எங்க குடும்பம் சிறிய குடும்பம், எம்மை தேடினீர் கண்டுபிடித்தீர் இன்றும் சொந்தம். ஒன்று கூடினோம் பாதம் நிற்கிறோம் என் ஜெபம் கேளும். ஒன்று கூடினோம் பாதம் நிற்கிறோம் என் ஜெபம் கேளும். கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும். கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும். இது எங்க நாடு, இது எங்க நகரம், நீரதன் காவல். உள்ளமும் வரணும் சேமமும் தரணும், இது என் காவல். இது எங்க நாடு, இது எங்க நகரம், நீரதன் காவல். உள்ளமும் வரணும் சேமமும் தரணும், இது என் காவல். சிந்தினி ரத்தம் செய்தினி தியாகம் நினைத்து நிற்கின்றோம். சிந்தினி ரத்தம் செய்தினி தியாகம் நினைத்து நிற்கின்றோம். உன்முகம் நோக்கும் அன்பரின் ஏக்கம் தீர்க்க நிவாரம். உன்முகம் நோக்கும் அன்பரின் ஏக்கம் தீர்க்க நிவாரம். தேவை பின்மாறி தேவை, தேவை அருமாறி தேவை. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள்மாறி தேவை. அன்பினேசுவே அன்பினேசுவே இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவர் ஆவியானவர் அருவி போல வாங்க. ஆமென், அல்லேலூயா. இப்ப நம்ம எழுந்து நின்று ஒரு அருவி ஓடணும். ஆமென். அது எப்படிங்க ஓடும் அப்படின்னு என்ன கேட்டா, இங்க இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் ரட்சிப்பின் ஊற்று. அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை ஊற்றுகள் ஒன்னா சேர்ந்தா ஒரு நதி கட்டாயம் பாயும். நீங்க வாயை திறக்கலன்னா அந்த ஊற்று பாயும். எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ தெரியல. ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் இதயத்திலிருந்து அந்த ஊற்று சுரக்கும். நீங்க வாயை திறந்து பாடும்போது எல்லாம் ஒரு நதி ஆயிரும். ஆமென். அந்த நதி சுத்தமாக்கிறோம், ஆரோக்கியமாக்கிறோம், பலம் கொடுத்துரும். இப்ப உங்களுக்கு அந்த பாட்டு தெரியும். அன்பின் இயேசுவே அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவர் ஆவியானவர் அருவி போல வாங்க. அன்பின் இயேசுவே அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவர் ஆவியானவர் அருவி போல வாங்க. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள்மாறி தேவை. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள்மாறி தேவை. அல்லேலூயா. இது புது பாட்டா பழைய பாட்டா? 10வது முறை பாட போறோம். இன்னும் புது பாட்டா? அன்பின் இயேசுவே அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவர் ஆவியானவர் அருவி போல வாங்க. அன்பின் இயேசுவே அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவர் ஆவியானவர் அருவி போல வாங்க. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள்மாறி தேவை. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள்மாறி தேவை. ஜெபமாக நாம் பாட போகிறோம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை முறை பாடணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. 1000 முறை பாடணும்.
1000 முறை பாடினா பொழுது விடிஞ்சிடும். சாலமோன் ஒரு மாலை வேளை பலிபீடத்தண்டைக்கு போய் 1000 பலிகளை செலுத்தினான். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 6ஆம். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, அன்று ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். கேட்டதையும் கொடுத்தார், கேளாததையும் கொடுத்தார். ஞானத்தை கேட்டா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அப்ப நம்ம ஆண்டவர் கண்ணுக்கு 1000மாவும் தெரியல, நம்ம வாயில வர்ற தோத்திர பலி 1000மாவும் தெரியல. இப்போ 3ஆம் தேதி ஒரு தீர்மானம் பண்ண போறோம். இந்த மாசம் முடியறதுக்குள்ள நான் 1000 துதிச்சிடணும். அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவர், ஆவியானவர் அருவி போல வாங்க. அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவர், ஆவியானவர் அருவி போல வாங்க. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள்மாறி தேவை, தேவை பின்மாறி தேவை, தேவை அருள்மாறி தேவை. ஹல்லேலூயா. வீட்டுக்கு போன பிற்பாடு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் துதிச்சு நீங்க 1000 நிரூபிச்சிருங்க. ஆமென். சின்னவன் 1000, அப்ப 1000 ஆயிட்டு அவன் பெரியவன். ஹல்லேலூயா. சின்னவன் புழுதியில் இருந்தாலும் குப்பையில் இருந்தாலும் அவர் தூக்கிடுவார். ஏன்னா அவன் கர்த்தரை துதிக்கிறதுனால. ஹல்லேலூயா. ஒரு ராஜா காலையில் தர்பார் முடிஞ்சு வெளியே வரும்போது வலது பக்கம் கேட்டில் ஒரு பிச்சைக்காரன், இடது பக்கம் கேட்டில் ஒரு பிச்சைக்காரன். அவன் ராஜாவை கடவுள் ஆசீர்வதிப்பாராக, என் ராஜாவுக்கு கடவுள் தீர்க்க ஆயுசு கொடுப்பாராக, என் ராஜாவுக்கு ஞானம் கொடுப்பாராகன்னு அவன் வாழ்த்துவானான். அந்த வலது பக்கத்தில் இருக்கிறவன். இடது பக்கம் இருக்கிறவன் ராஜா சூரியன் மாதிரி சந்திர மாதிரி அந்த ராஜா அப்படின்னு ராஜாவை புகழ்வானா. அவன் கடவுளை புகழ்வான், இவன் ராஜாவை புகழ்வான். ராஜா உடனே கடவுளை புகழ்ந்தவங்கிட்ட 10 ரூபாயும் அவரை துதிச்சவனுக்கு 1000 ரூபாயும் கொடுத்துட்டு போவானா. அன்னைக்கு ராத்திரி போய் தீர்மானம் பண்ணா, என்ன துதிக்கிறவன் ரொம்ப நல்லா இருக்கணும், கடவுள் கடவுள்னு சொல்கிறவன் விட என்ன புகழ்றவன் நல்லா இருக்கணும்னு பேக்கரி அவருடைய பட்லரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு பெரிய ரொட்டி ஒன்று செய்யினாராம். பெரிய ரொட்டியை 2ஆக பிளந்து பொற்காசுகளை அடுக்கி அப்படியே ஒட்டி வச்சுட்டாராம். ஒரு சின்ன ரொட்டி ஒன்று செய்யினாராம். சின்ன ரொட்டியில் ஒரே ஒரு காசை வச்சு அடுத்த நாள் தர்பார் முடிஞ்சு வெளியே வரும்போது, கடவுள் என் ராஜாவை காப்பாற்றுவாராக, அவரே ஞானமாக இருக்கிறார், அவரே சகலத்தையும் அரசாளுகிறார் அப்படின்னு புகழ்ந்தவங்க கையில் சின்ன ரொட்டியை கொடுத்துட்டு, நீ புகழணும்னு என் ராஜா சூரியன் மாதிரி சந்திரன் மாதிரி புகழ்ந்தவங்ககிட்ட பெரிய ரொட்டியை கொடுத்துட்டாரான். அன்னைக்கு ராத்திரி போய் யோசிக்கிறாரா, என்ன புகழ்ந்தவனை நான் பெரிய ஆள் ஆக்கிட்டேன்ல. அடுத்த நாள் வந்தா பெரிய ரொட்டி வாங்கினவன் தான் வந்திருக்கிறானா. அந்த சின்ன ரொட்டி வாங்கினவன் கடவுளை துதிக்கிறவன் வரலையா. ராஜா கேட்டாரா, எங்கடா கடவுள் கடவுள்னு சொல்றவனை காணோன்னு. அவன் வரமாட்டான்னு திமிரா பேசுறான் ராஜா. இன்னைக்கு நான் எவ்வளவு கெஞ்சனும் தெரியுமா, அவன் வரல. சரி நீ மட்டும் ஏன்டா வந்த, உங்ககிட்ட வாங்குறதுக்கு தான். நேத்து கொடுத்த ரொட்டி என்னடா பண்ணேன்னாரா. அவங்ககிட்ட 10 ரூபாய்க்கு வித்துட்டேன் நான். இப்பதான் ராஜா யோசிக்கிறாரா, கடவுளை துதிச்சவன் தான் நல்லா இருப்பான், நான் நினைச்சாலும் அவன் நல்லா இருக்க மாட்டான். சொல்லுங்க, அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவர், ஆவியானவர் அருவி போல வாங்க. அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவர், ஆவியானவர் அருவி போல வாங்க. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள்மாறி தேவை, தேவை பின்மாறி தேவை,
தேவை. இது எங்க நாடு, இது எங்க நகரம், நீரதன் காவல். உள்ளமும் வரணும், சேமமும் வரணும், இது என் ஆவல். திருப்பி சொல்லுவோம். இது எங்க நாடு, இது எங்க நகரம், நீரதன் காவல். உள்ளமும் வரணும், சேமமும் தரணும், இது என் ஆவல். சிந்தினி ரத்தம், செய்தினி தியாகம், நினைத்து நிற்கின்றோம். சிந்தினி ரத்தம், செய்தினி தியாகம், அனைத்து நினைக்கின்றோம். உம்முகம் நோக்கும் அன்பரின் ஏக்கம் தீர்க்கநீர் வாரும். உம்முகம் நோக்கும் அன்பரின் ஏக்கம் தீர்க்கநீர் வாரும். தேவை பின்மாறி தேவை, தேவை அல்மாறி தேவை, தேவை பின்மாறி தேவை, தேவை அருமாறி தேவை. எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்துடுற ஆண்டவரே. அப்படி உங்க வீட்டில் வராதவங்களும் நினச்சிக்கணும் நீங்க. ஆமேன். எங்கள் அம்மாவை எனக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்கள ரொம்ப மறக்க முடியாது. நான் ஜெபத்தில் உட்காரவே மாட்டேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற வெஸ்லிக்காக ஸ்தோத்திரம்னு ஜெபம் பண்ணுவாங்க. நான் அப்போ தான் வெளியே புறப்பட்டு போவேன். அவன் இப்போ வெளியே புறப்பட்டு போனாலும் அவன் என் பிள்ளை ஆண்டவரே, அவன் உன் பிள்ளைன்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க எப்பவுமே பாடிக்கொண்டிருப்பாங்க. அந்த அபிஷேகத்தை என் மேலே வச்சுட்டு போனாங்க. அல்லேலூயா. அவங்க எனக்கு கொடுத்த பெரிய சொத்து என்னன்னா நானும் பாடிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். இப்போ ஒரு போட்டி வச்சிட்டு போறேன்னா சகோதரர் தான் ரொம்ப நல்லா பாடுவாங்கன்னு என்னுடைய யூகம். ஏன்னா சகோதரிங்கள்லாம் 5 பேருக்கு 6 பேருக்கு டேஸ்ட்டாக சமைக்கிறீங்க. ஆனால் கல்யாண வீட்டில் 1000 பேருக்கு ஆண்கள் தான் நல்லா சமைக்கிறாங்க. அதனால் அவங்க தான் நல்லா பாடுவாங்க. அப்போ இப்போ சகோதரர் மட்டும் நின்று பாட போகிறாங்க. நீங்கள் உட்காருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பாடுறீங்கன்னு பார்ப்போம். சகோதரரே, உங்களை பற்றி கொஞ்சம் ஓவராக புகழ்ந்துட்டேன். அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அருவி போல வாங்க. அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அருவி போல வாங்க. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை, தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. எங்க ஊரிலே எங்க குடும்பம் சிறிய குடும்பம், எம்மை தேடி நீர் கண்டுபிடித்தீர் இன்றும் சொந்தம். எங்க ஊரிலே எங்க குடும்பம் சிறிய குடும்பம், எம்மை தேடி நீர் கண்டுபிடித்தீர் இன்றும் சொந்தம். ஒன்று கூடினோம் பாதம் நிற்கிறோம், எம் ஜெபம் கேளும். ஒன்று கூடினோம் பாதம் நிற்கிறோம், எம் ஜெபம் கேளும். கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும், கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும். தேவை பின்மாறி தேவை, தேவை அருள்மாறி தேவை. ஆமென். என்ன நினைச்சிங்க அவங்கள? நான் இட்லி 8 திம்பேன், சட்னி தொட்டு திம்பேன்னு வாங்க. ஆனால் பாருங்கள் அவங்க எப்படி துதிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு வீட்டில் 1:30 மணிக்கு ராத்திரி ஒரு அம்மா கனவு கண்டாலாம். என்னங்க நானா இன்னுமா அப்படி அலறேன்னா, உங்களை பற்றி தாங்க நான் சொப்பனம் கண்டேன். என்னை பற்றி என்ன கண்டேன்? ஒன்றும் இல்லை, நம்ம தெருவில் எல்லாரும் அவங்கவுங்க புருஷனை ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்தது போதும், எங்களுக்கு இனிமேல் தேவையில்லைன்னு ஏலம் போடுறாங்க. எல்லா தெருவிலையும் அவன் தான் அந்த புருஷனை 500 1000 ஏலத்துக்கு எடுக்கிறாங்க.
நம்ம வீட்டு வாசற்படியில் உங்களை நிற்க வச்சு ஏலம் போட்டால் 50 ரூபாய் கூட கேட்க யாரும் வரலன்னாலும். அப்போ இது என்னது ஏதோ உருவமாக இருந்தால் எப்படி? இப்போ அவங்க சொல்லணும், இப்போ என்னமோ நடந்துருச்சுங்க, என்ன இமைப்பொழுதில் மறுரூபம், அவங்க ஒரு இமைப்பொழுதில் மறுரூபம். ஆமென், அல்லேலூயா. அதனால் நீங்கள் உட்கார்றதுக்கு முன்னால் தீர்மானம் பண்ணுங்க, நான் தான் குடும்பத்தில் தலை. எங்க ஊரில் எங்க குடும்பம் சிறிய குடும்பம், எம்மை தேடி நீ கண்டுபிடித்து சொந்தம். ஒன்று கூடினோம் பாடம் நிற்கிறோம் என் ஜெபம் கேளும், ஒன்று கூடினோம் பாடம் நிற்கிறோம் என் ஜெபம் கேளும். கண்பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும், கண்பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும். தேவை பின்னாரி தேவை, தேவை அது மாறி தேவை, தேவை பின்னாரி தேவை, தேவை அது மாறி தேவை. இப்ப சகோதரிங்க எழுந்து பாடுங்க, நீங்க உட்காருங்க. அன்பின்னு நான் துவங்கிடுவேன், நீங்க தான் பாடணும். ஆமென், அல்லேலூயா. 3 வருஷம் ஆண்டவரோடு நடந்தாங்க சீஷருங்க. ஆனால் உயிரோடு இருந்த ஆண்டவர் மகளேனா மரியாளுக்கு தரிசனமானார். அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு முதல்ல தரிசனமாகிறார். இப்போ கூட இங்கே சென்சஸ் எடுத்தா நீங்கள் தான் அதிகமாக இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்படி பாடுறீங்கன்னு பார்ப்போமா? 1 2 3. அன்பின் இயேசுவே அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க, ஆவியானவர் ஆவியானவர் அருவி போல வாங்க. அன்பின் இயேசுவே அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க, ஆவியானவர் ஆவியானவர் அருவி போல வாங்க. தேவை மாறி தேவை, தேவை அது மாறி தேவை. அல்லேலூயா. நான் சொல்றேன், சகோதரிங்க தான் நல்லா பாடினாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்கள விட உங்களுக்கு நல்ல குரல் இருக்கு. ஆனாலும் போதிய சத்தம் வரல. கல்யாணம் ஆன புதுசில் கொஞ்ச நாளில் மாப்பிள்ளை ஆஃபீஸ் போகும்போது பர்ஸு கீழே விழுந்துருச்சான். அவன் பர்ஸை எடுத்து அவன் மனைவி கொடுக்குறாளாம். அதை திறந்து பார்த்து கொடுத்தாலாம். அங்கே அவன் படம் வச்சுருந்தானா. என்னங்க ஏன் படத்தை வச்சுருக்கிறீங்கன்னு. ஆமாம்மா, ஆஃபீஸ் போனோடனே எத்தனை முறை எடுத்து பார்க்குறேன்னு தெரியுமா? குறைஞ்சது 10 முறையாவது எடுத்து பார்ப்பேன். அப்போ ஆஃபீஸ் போனோன்னு கூட என் நினைப்பா, ஆமாம் அங்கே எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வருது, ஒன்று எடுத்து கொஞ்ச நேரம் பார்ப்பேன். இதையே சமாளிக்கும் போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா. இப்போ சொல்லுங்க, உங்களை வீட்டுக்கு போகிறீங்க, இப்போ வீட்டுக்கு போகும்போது ஒரு மறுரூபம். இந்த மாதம் என்ன ஆண்டவர் 1000 மடங்கு ஆஸ்வதிக்க நான் துதிக்க போகிறேன்னு ஒரு தீர்மானம் மட்டும் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணிக்கிட்டா அவர் தான் உங்களை எழுப்புவார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் அனுபவம் என்னென்னா, ஆண்டவரே நான் ஒரு 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணணும், என்னை எழுப்புங்க அப்படின்னா என்னை ரொம்ப சீக்கிரமாகவே எழுப்புறாரு. இல்லைன்னா தூங்க விட்டுறாரு. இப்போ நீங்கள் தான் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணணும். இப்போ ஜெபம் பண்ணலாமா? அப்படியே உட்காந்து 2 கையும் விரிச்சு, அன்பின் இயேசுவே அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க, ஆவியானவர் ஆவியானவர் அருவி போல வாங்க. அன்பின் இயேசுவே அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க, ஆவியானவர் ஆவியானவர் அருவி போல வாங்க. தேவை மாறி தேவை, தேவை அருமாறி தேவை, தேவை மாறி தேவை, தேவை அருமாறி தேவை. அன்பின் இயேசுவே அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க, ஆவியானவர் ஆவியானவர் அருள் போல
9:9 கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல தான் தொனிக்குது. ஆமென். படிக்கிற பாருங்க, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. இப்போ கர்த்தருடைய சத்தம் உங்க மேல தொனிக்கணும். ஏன்னா எல்லாம் ஒரு ஊற்றா சேர்ந்து ஒரு நதி ஆயிட்டுமில்ல. சொல்லுங்க, ரட்சிப்பின் ஊற்றுகளில் நீங்க மொண்டு குடிப்பீர்கள். இப்போ ஒரு நதியா இருந்தா கர்த்தர் சத்தம் இப்போ உங்க மேல கேட்கணும். கேட்கல அப்படின்னா நீங்கள் நானும் ஏதோ நான் சொன்னதுக்காக துதிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஏதோ நான் சொன்னதுக்காக நீங்க துதிக்கிறீங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் துதிக்கிறதுக்காகவே பிறந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவையானது ஒன்றே. என் வீட்டில் நான் இப்போ உட்கார்ந்த மாதிரி அவர் முன்னால் உட்காருவேன். இப்போ நான் அப்படி உட்கார்றேன்றவங்கள கையை உயர்த்த சொல்ல போகிறேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்துங்க. அப்போ தேவையானது ஒன்று. 1000 பேர்ல ஒருத்தியை கண்டுபிடிச்சேன்றார் சாலமோன். அப்படி தேடி கண்டுபிடிச்சவங்க தேவையான ஒன்றையே தொலைச்சிட்டு இருந்தா எப்படி? 1000 வேலை இருந்தாலும் நான் ஆண்டவர் முன்னால உட்கார்ற தேவையானது ஒன்று. தீர்மானம் பண்ணலீங்களா? தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்காது என் இதயம் தாங்காது, நீர் என்னோடு பேச மறுத்தால். உறங்காது என் கண்கள் உறங்காது, நானும் ஓடு பேச மறந்தால். அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வரணும். தாங்காது என் இதயம் தாங்காது, என்னோடு பேச மறுத்தால். உறங்காது என் கண்கள் உறங்காது, நானும் ஓடு பேச மறந்தால். ஆடுவேனும் நாமம் தேடுவேனும் வேதம், அமருவனும் பாதம். தாங்காது என் இதயம் தாங்காது, நீ என்னோடு பேச மறுத்தால். உறங்காது என் கண்கள் உறங்காது, நானும் ஓடு பேச மறந்தால். கண்ணுக்கு கண்ணாக என்னை பார்க்கும் ராஜானே, உயிராக உலகின் உயிராக தினம் காக்கும் தேவன். கண்ணாக கண்ணுக்கு கண்ணாக என்னை பார்க்கும் ராஜானி, உயிராக உலகின் உயிராக தினம் காக்கும் தேவன் நீ. என்றாலும் நடந்தாலும் அங்கும் இருக்கிறேன். பாதாளமோ வானமோ அங்கும் இருக்கிறேன். நின்றாலும் நடந்தாலும் அங்கும் இருக்கிறேன். பாதாளமோ வானமோ எங்கும் இருக்கிறேன். உன் கண்களுக்கு மறைவாக அங்கு செல்வேன் நான். உன் கண்களுக்கு மறைவாக செல்வேன் நான். தாங்காது என் இதயம் தாங்காது, என்னோடு பேச மறுத்தால். உறங்காது என் கண்கள் உறங்காது, உன்னோடு பேச
தேசம் மறந்தால். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர் ஒரு நாளும் மாறவில்லை. அவர் வார்த்தை மாறவில்லை. இப்பவும் நம்ம 1000 மடங்கு ஆசீர்வதிப்பது அவருக்கு சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இப்ப திரண்ட தண்ணீர் தான் இது. கர்த்தருடைய சத்தம் தண்ணீருக்கு மேல் தொனிக்குதுன்னா அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டிருந்தா, இனிமேல் உம்மை விட்டு நான் ஒரு நாள் கூட பிரிய மாட்டேன். உறங்குறதுக்கு போகிறதுக்குள்ள எத்தனை முறை பேச முடியுமோ அத்தனை முறை பேசிடுவேன். நம்ம கதை என்ன? எத்தனை டீ குடிக்க முடியுமோ அத்தனை டீ குடிச்சிடுவேன். வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த வேலையை தான் ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டீங்க? தாங்காது என் இதயம் தாங்காது நீரன்னோடு பேச மறுத்தால். உறங்காது என் கண்கள் உறங்காது நான் உன்னோடு பேச மறந்தால். ஆமென். எல்லாரும் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். இந்த மாசத்திலேயே என்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தேவையானது ஒன்றை நீங்க விட்டுறவே கூடாது. ஆமென். 2, அவரோட பேசினால் குறைஞ்சது 1 மணி நேரமாவது பேசணும்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஆண்டவர் அவர்களை சீஷர்களை அழைத்து கொண்டு போய் 1 மணி நேரம் விழிச்சிருக்க கூடாதா? உங்க ஆவி உற்சாகம், உங்க மாம்சம் எவ்வளவு பலவீனம். அப்ப ரெண்டுமே டேலி ஆகணும்னா 1 மணி நேரம். இப்ப 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன் அப்படின்னு கையை உயர்த்த சொன்னா ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் பத்தலன்றது மட்டும்தான் விழிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப அது கையில 1 லட்சம் வந்தாலும் அனுபவிக்க போறது இல்லை. தாங்காது என் இதயம் தாங்காது நீர் என்னோடு பேச மறுத்தால். உறங்காது என் கண்கள் உறங்காது நான் உன்னோடு பேச மறந்தால். பாடுவேன் நாமம் தேடுவேன் வேதம் அமருவேன் பாதம். ஆமென். உங்களை ராகமா பாட சொல்லி யாரும் கேட்கல. அவங்க 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 பிரச்சனை அது. நமக்கு என்ன? எல்லாருமே ஜெபமா பாட போறோம். ஆண்டவர் என் உள்ளத்துல இன்னைக்கு பேசினது, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல தொனிக்கிறது. அடுத்த வரி அவர் தண்ணீர் மேல் இருக்கிறாருன்னு இருக்கு. அப்ப சத்தம் முதல்ல வருது, அப்புறம் அவரே வர்றார் கரங்களை தட்டி. ஆமென். உங்ககிட்ட சத்தமே வரலையே. தாங்காது என் இதயம் தாங்காது நீர் என்னோடு பேச மறுத்தால். உறங்காது என் கண்கள் உறங்காது பேச மறந்தால். பாடுவேன் நாமம் தேடுவேன் வேதம் அமருவேன் பாதம். ஆமென். எங்க 3வது மகள் ஒரு நாள் நான் 1 மணி நேரம் அப்படி நின்று கரங்களை விரிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் கையை நான் கையெடுத்தால் அது உமக்கு அந்தி பலின்னு படிச்சிட்டேன். இப்போ கை வலிக்கிட்டோன்னு கையை உயர்த்திக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், மோசே ஆனாலும் கையை வலிக்க தூக்கி பிடிக்கணும். ஊரும் ஆரோனும் இருந்தாங்க, அது அவருக்கு தெரியல. இப்போ இங்கே நீங்கள் நிறைய பேர் தனியாக தானே இருக்கிறீங்க. வீட்டில் ஒன்று இருக்குதுன்னு தான் பேர். அவருக்கு ஆகில தூக்கி பிடிக்க 2 கை இருந்தது. சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்தில் கை விட்டது அப்பா அம்மா தான். எத்தனை பேர் புரிஞ்சது? கல்யாணத்தில் வந்து அப்பா ஒய்யாரமாக வந்து இந்த பிள்ளை கையை பிடிச்சி கொடுக்குறதுக்கு பேர் கை விடுறது. அடுத்தது கை விட்டது யார் தெரியுமா? கையை பிடிச்சவன் தான் கை விடுவான். தாங்காது என் இதயம் தாங்காது என்னோடு பேச மறுத்தால். உறங்காது என் கண்கள் உறங்காது நான் உன்னோடு பேச மறந்தால்.
பாடுவேனும் தேடுவேனும் வேணும் அமருவேனும் பாதம். கண்ணாக கண்ணுக்கு கண்ணாக என்னை பார்க்கும் ரோஜாவே, உயிராக உலகின் உயிராக தினம் காக்கும் தேவன் எப்படி சொல்லுவோம்? கண்ணாக கண்ணுக்கு கண்ணாக என்னை பார்க்கும் ராஜா, உயிராக உலகின் உயிராக தினம் காக்கும் தேவன் பாராளுமோ வானமோ அங்கோ இருக்கிறீர், நின்றாலும் நடந்தாலும் அங்கும் இருக்கிறீர். பாதாளமோ வானமோ எங்கோ இருக்கிறீர். உன் கண்களுக்கு மறைவாக எங்கு செல்வேன் உன் கண்களுக்கு மறைவாக எங்கு செல்வேன் தாங்காது என் இதயம் தாங்காது நீர் என்னோடு பேச மறந்தார். உறங்காது என் கண்கள் உறங்காது நானும் ஓடி பேச மறந்தார். இந்த பாடல் பிறந்த கதை நான் வீட்டில் அப்படி முறுமுறுத்துக்கிட்டே இருந்தேன். தாங்காது என் இதயம், அதை ஒரு சிறிய சபையில் பாடினேன். ஒரு 30 நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு பையன் 6 வயசு பையன், அவங்க அம்மா பேர் சித்ரா, ஐயா நீங்கள் என்ன பாட்டு தான் பாடினீங்களோ, என் பையன் அதை ஓயாமல் பாடுறான், என்ன பாட்டுன்னு அவனை கூப்பிட்டான். 6 வயசு பையன் தாங்காது என் இதயம் பாடினான். அப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாரு, அவனுக்கு புரிஞ்ச அளவு உனக்கு புரியலையான்னார். அதுக்கப்புறம் தான் உட்காந்து கண்ணா என்ன பார்க்குறீங்களே. ஆமே, இன்னைக்கு ராத்திரி கூட அவர் உறங்க மாட்டார், தூங்க மாட்டார். நீங்கள் நல்லா தூங்க. நான் சொல்ல புரியுது. நான் 1 மணி நேரம் கரத்தை இப்படி விரித்து ஜெபம் பண்ண பிற்பாடு என்னுடைய 3வது மகள், அப்பா நீங்கள் ரொம்ப நேரமாக நின்று ஜெபம் பண்ணுறீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் தூத்துக்குடியில். அவ்வளோதான், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிச்சு அந்த பிள்ளை. சத்தமாக அழுது ஜெபம் பண்ணிச்சு. நான் அந்த வார்த்தையை கவனிக்கல. அடுத்த மாதமே மாப்பிள்ளை வந்துட்டான். இப்போ சொல்லுங்கள், இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ணுதுங்க பேர் வழின்னு, உங்களையும் ஏமாற்றி ஸ்கூலையும் ஏமாற்றி இப்போ ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். ஆமேன். அவர் தண்ணீர்கள் மேல் அவர் சத்தம் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுது, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுது. அந்த சத்தம் பெரிய பெரிய காரியங்களை செய்யுது. காடுகளை வெளியாக்குது. அப்படின்னா என்ன? காட்டையே அது சோலையாக்கிருதான், வனாந்தரத்தையே அது வயல் நிலமாக்குதான். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த சத்தம் தொனிச்சா முதல்ல சத்தம் கேட்குது, அப்புறம் தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். இப்போ நான் படிக்கிறேன் 10ஆம் வசனம். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். எல்லாரும் படிங்க. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். அப்போ முதல்ல சத்தம் கேட்குது, அப்புறம் வர்றாரு, அப்புறம் அவர் அங்கே உட்கார்ந்துடுறாரு. இப்போ சொல்லுங்க, அவர் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். அவரை உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உடனே ஆசீர்வாதம் தான். எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்றேன், கையை உயர்த்தி காட்டுங்க. தாங்காது என் இதயம் தாங்காது நீர் என்னோடு பேச மறுத்தார். உறங்காது என் கண்கள் உறங்காது நானும் ஓடு பேச மறந்தார். ஆடுவேன் நாமம் ஏறுவேன் வேடம் அமருவனும் பாதம். கண்ணாக கண்ணாக என்னை பார்க்கும் ராஜா, உயிராக
தேவன் நீர். நின்றாலும் நடந்தாலும் அங்கும் இருக்கிறீர். பாதாளமோ வானமோ எங்கும் இருக்கிறீர். நின்றாலும் நடந்தாலும் அங்கும் இருக்கிறீர். பாதாளமோ வானமோ எங்கும் இருக்கிறீர். உன் கண்களுக்கு மறைவாக எங்கே செல்வேன் நான். உன் கண்களுக்கு மறைவாக எங்கு செல்வேன் நான். ஆமென். தேவையானது ஒன்று, அவர் எதிர்பார்க்கிற நேரமும் ஒன்று, 1 மணி நேரம். இப்போ எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய காணிக்கை செலுத்துகிற நேரம். ஒரு தனிப்பாடலை இப்பொழுது நாம் ஒரு தனிப்பாடலை இப்போ கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்போ வேகமாக நீங்கள் உங்கள் பர்ஸை எடுத்து அதை எடுக்கிறதுலே ஒரு உற்சாகம் தெரியணும். கொடுக்கறது சின்னதாக இருந்தாலும் உற்சாகம் பெருசாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆமென். உற்சாகமாய் கொடுக்கணும். ஆமென். நீ நல்லவர் 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 நல்லவர். நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஒரு பாடலை தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க. நீங்க மௌனமா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க. நீங்க மௌனமா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. சங்கீதம் 83:1-2 தேவன் பேசாம இருக்கிறார், மௌனமா இருக்கிறார், சும்மா இருக்கிறார். பேசாம இராதீங்க, சும்மா இராதீங்க, மௌனமா இராதீங்கன்னு ஆசா பாடுகிறார். பூமி எங்கும் உம்முடைய 7 கண்களும் பலமற்ற என்னை தினம் பார்க்கிறேன். பூமி எங்கும் உந்தன் 7 கண்களும் பலமற்ற என்னை தினம் பார்க்கிறேன். பலம் ஒன்றும் இல்லை, பராக்கிரமம் இல்லை, பலம் ஒன்றும் இல்லை, பராக்கிரமம் இல்லை. உமராகும் கொஞ்சம் நினைச்சிடுங்க. உமராகும் கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க. நீங்க மௌனமா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க. தேவன் நீங்க என்ன
கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. வீசும் காற்றும் கடலும் ஒரு வார்த்தை சொல்ல நதியில் நடந்தது. வானம் பூமியாரும் வீசும் காற்றும் கடலும் ஒரு வார்த்தை சொல்ல நதியில் நடந்தது. பலம் ஒன்றுமில்ல நான் என்ன சொல்ல, பலம் ஒன்றுமில்ல நான் என்ன சொல்ல. ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் நடந்தது. ஒரு வார்த்தை சொன்னால் எதுவும் நடந்தது. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க. நீங்க மௌனமா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவர் கொஞ்சம் நினைச்சா போதுமே, இந்த கொஞ்ச நேரம் நினைச்சாலே போதுமே. எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? ஆமென். ஆசாப் சொல்கிறார், தேவ சபையில் தேவனர் எழுந்தருளுகிறீர். ஆனா அடுத்த அதிகாரத்தில் நீங்க ஏன் பேசாம இருக்கிறீர், சும்மா இருக்கிறீர், மௌனமா இருக்கிறீர்? அப்போ ஆண்டவர் இங்கே எழுந்தருளுகிறார், நம்ம வீட்டில் தான் தங்கணும்னு விரும்புகிறார். இப்போ எத்தனை வீட்டுக்கு வந்து பார்த்தா இயேசுவை பார்க்கலாம்? கவனிங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவையானது ஒன்றே, 1000 வேலையை விட்டுட்டு என் பாதத்தில் மகள் உட்காருகிறாள், மகன் உட்கார்றான். ஆமென். அவரோடு பேசும்போது குறைஞ்சது 1 மணி நேரமாவது நீங்கள் பேசுங்க. அதுக்கப்புறம் உங்கள் சுகவாழ்வு விடியற்கால வெளுப்பு போல சீக்கிரத்தில் துளிர்க்கும். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பட்டு போயிருந்தாலும் துளிர்க்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஒன்றுமே இல்லைனாலும் துளிர்த்துரும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அவர் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போல் இருப்பார். ஆமென். அந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டாலே போதும். அந்த வார்த்தையை எல்லாரும் பாடலாமா? தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவன் நீங்க என்ன, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க. நீங்க மௌனமா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தூக்கம் வந்தவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்குதானே செய்யுது, இருக்குதானே செய்யுது. சரி, பரவாயில்ல. தூக்கம் தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது அதை விட மோசமாச்சே. முன்னால சொன்ன அல்லேலூயாவில் விழிச்சுக்கிட்ட மாதிரி தெரியுது. சரி, தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க. நீங்க
நீங்க மௌனமாயிராதீங்க, நீங்க மௌனமாயிராதீங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க பாடிக்கொண்டே இருந்த அற்புதம் உங்க வீட்டில் நடந்துடும். திருச்சியில் ஒரு பாஸ்டருடைய ஆலயம் கட்டி முடிக்காம இருந்தது. ஆண்டவரே 1,00,000 ரூபாய் அவர் கொடுத்தா இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாருன்னு அந்த கட்டி முடிக்காத ஆலயத்தில் போய் ஒரு 10 முறை ஜெபம் பண்ணியிருப்பேன். ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்துருங்க ஆண்டவரே, 1,00,000 ரூபாய் கொடுத்துருங்கன்னு நான் ஜெபம் பண்ணேன். யாருக்கு? திருச்சியில் இருக்கிற பாஸ்டருக்கு. ஆனால் எங்கள் 3வது மகன் ஃபோன் பண்ணுது, அப்பா சம்பந்தம் இல்லாமல் ஒரு பெரிய கார் எங்கள் வீட்டு வாசலில் நின்றுது, எங்களை கூப்பிட்டு 1,00,000 ரூபாய் காணி கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நான் ஜெபம் பண்ணது அங்கே. புரியுதா உங்களுக்கு? தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிருங்க, தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க மௌனமாயிராதீங்க, நீங்க மௌனமாயிராதீங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேச நினைச்சு டக்குன்னு தூக்கம் தெளிச்சிடும் உங்களுக்கு. அப்போ டைம் பார்த்துட்டு போய் பேசக்கூடாது. ஆண்டவரோட பேசுறதுக்கு நேரத்தை பார்க்கவே கூடாது. ஒரு நாள் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்த தூக்கம் வரலையே அப்படின்னு இப்போ ஆண்டவர் லைட்டை போட்டு பைபிளை படினார். லைட்டை போட்டு பைபிளை திறந்தேன், அவ்வளோதான், ஒரு கொட்டாய் வந்தது, அப்படியே தூங்கிட்டு இருக்குது. எங்கள் வீட்டம்மா வந்து சொல்லுது, இப்படி நீங்கள் தூங்குறதுக்கு நல்லாவே கட்டில் படுத்து தூங்கு எல்லாம் வைங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு தூசு, புரிஞ்சுக்காதனால நம்ம லூஸு. கர்த்தர் ஒரு இடத்துக்கு, யாக்கோபு ஒரு இடத்துக்கு வர்றாரு, அங்கே கர்த்தர் இல்லை, அந்த இடத்துக்கு பேர் லூஸு. ஜெபம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பெத்தேல். இப்போ இங்கிருந்து இன்னும் ஒரு சில நிமிஷத்தில் நம்ம போக போகிறோம். உங்கள் முகத்தில் ஒரு வித்தியாசம் தெரியல. ஆமென். அவரை நோக்கி பார்த்துருந்தா முகம் வெட்கமே அதுக்கப்புறம் கிடையாது. வெட்கப்பட்டதெல்லாம் போதும், துக்கப்பட்டதெல்லாம் போதும். அவரை பார்த்துருந்தா அதுக்கப்புறம் முகத்தில் துக்கமே இருக்கவே கூடாது. ஆமென். தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவன் நீங்க என்ன. ஆமென். எங்க 4வது மகள் உத்தரப்பிரதேசத்தில் ஊழியம் செய்து, நான் 6ஆம் மாதம் 24ஆம் தேதி இந்த பாட்டை எழுதி பாடிக்கொண்டே இருக்கிறேன். மறக்கக்கூடாதுன்றதுக்காக பாடிக்கொண்டே இருக்கிறேன். கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்போ என் மகள் ஃபோன் பண்ணுது, எங்கள் வீட்டுக்கு வந்த ரெவரண்ட் அலெக்சாண்டருக்கு ஃபீவர் வந்துருச்சுப்பா, கவலைப்படாதம்மா, நான் ஜெபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். 10 நிமிஷம் பார்த்து ஃபோன் வருது, நல்லா ஆயிட்டா இருப்பான்னு. எப்படி வீட்டை காப்பாற்ற போகிறீங்க? உங்களை நம்பி 1, அதை நம்பி 2 மண்ணாங்கட்டி இருக்கு. எப்படி காப்பாற்ற போறீங்க? தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவன் நீங்க என்ன. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க மௌனமாயிராதீங்க, நீங்க மௌனமாயிராதீங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமென். 1/4 மணி நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வருது. ரெவரண்ட் அலெக்சாண்டரும் எங்கள் வீட்டுக்காரர் ஜாஷுவாவும் 2 பேரும் வெளியே போனாங்க. ஹீரோ ஹோண்டா ஷோரூமுக்கு போயிருக்கிறாங்கப்பா. ரெவரண்ட் அலெக்சாண்டர் ஒரு 2 வீலரை செலக்ட் பண்ணுறாரு. இவர் ஒரு ஹீரோ வண்டியை செலக்ட் பண்ணிட்டார், 68,000 ரூபா. அதை வாங்கிட்டு ஜாஷுவா இதை உங்களுக்கு தான் வாங்கினேன்றார் அவர். அதுக்கு முன்னால்
ஒரு வாரத்தில் நான் 2-3 ஷோரூமுக்கு போயிட்டு வேலை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் கர்த்தர் என்றார். நடந்தது என்ன தெரியுமா? நான் போய் அந்த வண்டியை ப்ளஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாத்திரம், அவர் தெரிஞ்சுக்கிட்ட பாத்திரம்னு நிரூபிச்சிருங்க. ஆமேன். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். எனக்கு புரியல ஆண்டவரேன்னு சொன்னேன். நேசம் தாண்டா அக்கினி அவர் சொன்னார். உன்னத பாட்டில் படிச்சு பாருங்க. உன்னத பாட்டு நினைக்கிறேன், படிக்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நேசம் அக்கினி ஜுவாலை. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். நேச மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நேசமா இருந்தா அதுக்கு பேர் அக்கினி, நேச வைராக்கியம் வந்தா ஜுவாலை. இப்ப நம்ம நெருப்பு தான் புகஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல புரியுதா? புகஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்பப்போ சத்துரு வர்றான், ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுறாரு. இது அக்கினிலிருந்து தப்பிக்கப்பட்ட கொள்ளி, ஜாக்கிரதைன்னு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. எப்போ நேசம் என்ன? ஆண்டவர் மேலே நேசமாக இருக்கிறோம், இது அக்கினி. ஆனால் வைராக்கியம் அப்படின்னா சீரியலை கூட பார்க்காம போய் உட்கார்றது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அது கரெக்டாக 6 மணின்னா எந்தெந்த சேனலில் என்னென்ன வருதுன்னு ஒரு லிஸ்ட்டே உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட இல்லை, நான் வெளியே போய் பேசணும். வேதத்தை திறந்து என் கூட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், அவர் வசனம் தான் அக்னி, நம்ம தான் விறகு. ஆமேன். இப்போ ஜுவாலை அப்படின்னா நம்ம அவர் மேலே வச்ச வைராக்கி. அப்போ அவ என்ன நடக்கும்னு படித்து முடிச்சிடலாமா? கர்த்தர் தம ஜனத்துக்கு பலம் கொடுப்பா, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். இப்போ நீங்கள் நேசிக்கிறவங்களா இல்லை நேச வைராக்கியம் கொண்டவங்களா? இந்த 2ல் 1 நீங்கள் தீர்மானம் பண்ணிவிடுங்க. அவர் மேலே நேசமாக இருக்கிறோம். ஆனால் நேசம் மரணத்தை விட வலியது. நேச வைராக்கியம் ஜுவாலை. மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணுறவங்கெல்லாம் இப்போ பலம் வாங்கிடலாம், இப்போ சமாதானம் வாங்கிடலாம், இப்போ ஆசீர்வாதம் வாங்கிடலாம். பலன்னா சரீரத்துக்கு இப்போ வந்துடும், சமாதானம்னா மனசுக்கு இப்போ வந்துடும். சமாதானம், ஆசீர்வாதம் என் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் வந்துடும். இப்போ ஆண்டவர் அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு? தமது ஜனத்துக்குன்றாரு. இப்போ நான் சொல் ஜனத்துக்குன்னா பரவாயில்ல, ஓரத்தில் நின்று கூட வாங்கிட்டு போயிரு. இப்போ தீர்மானம் பண்ணுங்க, நான் 8:35 முடிச்சிட்டு போகிறேன். ஆமேன். இப்போ தீர்மானம் பண்ணுங்க, நீங்கள் நேசிக்கிறவங்களா நேச வைராக்கியம் கொண்டவங்களா? இந்த வாரம் முழுக்க இந்த வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலம் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நான் நினைக்கிறேன் ஒரு 1000 முறை சொல்லியிருப்பேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலம் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் செலுத்துங்கள். பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே செலுத்துங்கள். ஆமென். இப்போ பலவான்கள் புத்திரர் இப்போ பலம் வாங்கிடலாம், சமாதானம் வாங்கிடலாம், ஆசீர்வாதம் வாங்கிடலாம். இப்போ ஆண்டவர் கொடுப்பார். இப்போ கர்த்தருடைய வசனம் உங்கள் மேலே துணிக்குது, அவர் அங்கேயே இருப்பார், அங்கேயே உட்கார்ந்துருவார். அப்படி நீங்கள் உங்கள் சத்தத்தை கர்த்தருக்கு உயர்த்தும் போது இது நடக்கும். எவ்வளோ பேர் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம்? அல்லேலூயா சொல்லுங்க. நாளை தினத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாதே. ஆமே. இப்போ நான் குறிப்பாக இப்படி சொல்கிறேன், கர்த்தர் பேசும்போதே எழும்பிட்டா உடனே ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொண்டா நாளைக்கு ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் சத்தம் கேட்கும் போதே கீழ்படிச்சுட்டா அப்பவே ஆசீர்வாதம். நான் நம்புறேன்னு சொல்றவங்க எழுமி நில்லுங்க பார்ப்போம்.
பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் செலுத்துங்கள். பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு வல்லமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கு செலுத்துங்கள். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலம் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களெல்லாம் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலம் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களெல்லாம் பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் செலுத்துங்கள். பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு வல்லமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கு செலுத்துங்கள். ஸ்தோத்திர பலியிட்டு ஆயிரக்கணக்கா ஸ்தோத்திர பலியிட்டு அவரை மையப்படுத்துங்க. அப்புறம் வல்லமை வந்துடும், அதையும் அவருக்கே கொடுத்துருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? சில நேரத்தில் ரொம்ப வல்லமை வந்துட்டா அவங்கள கையிலே பிடிக்க முடியல, அது அவருக்கே கொடுக்கணும்னு தெரியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு வல்லமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கு செலுத்துங்கள். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலம் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களெல்லாம் அல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தையை பிடிச்சிட்டீங்க? எனக்கு இப்ப வேணும் பலன், எனக்கு இப்ப வேணும் சமாதானம். என் உள்ளத்துல என்ன பயம் இருந்தாலும் இப்ப போயிடணும். ஆமென். எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்துடும். இதெல்லாம் திரண்ட தண்ணீர் தான், இது ஜலப்பிரவாகம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் யோபு மூலமா பேசும்போது, கர்த்தர் வானத்திலிருந்து மழையை அனுப்புகிறார். ஒன்றில உபயோகம், ஒன்றில கிருபை, ஒன்றில தண்டனை அப்படின்றார். சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தண்டனை. அந்த மழையை சொல்லல. அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே ஆவியானவரே அருள் போல வாங்க. அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே ஆவியானவரே அருள் போல வாங்க. தேவை மாறி அம்மாவா இருக்கிறவங்க, உங்க மேல ஆவிதான் வரும், உங்க சந்தானத்து மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி வாங்கணும்னா இங்க வந்து அம்மா அப்பா எல்லாம் சாதாரணமா திரும்பி போக கூடாது. சொல்லுங்க. ஆமா. ஒரு ஆளுக்கு திடீர்னு நம்ம இனிமேல் ரொம்ப வித்தியாசமா பேசணும் அப்படின்னு சொல்லி ஆபீஸ் போன உடனே மனைவியை கூப்பிட்டு, தங்கமே செல்லமே நானா, அந்த அம்மா கேக்குதான், யார் யா நீ? நம்பர் எல்லாம் எங்க வீட்டுக்கார நம்பரா இருக்கு, யாரு பேசுறது ஒண்ணு. அப்போ ஒரே நாள் மாற்றம் ரொம்ப டேஞ்சர். இப்பவே உங்க மனசு மர்ரூபமாகறதுனால நீங்க புதுசு. என் மனசுக்குள்ள ஒரு அக்கினி எரியுது, அதை ஆண்டவர் பிரகாசிக்கிற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன். ஆமே. அவரும் அப்படிதான் இருக்கிறார், சிங்காசனம் உட்காராம இருப்பார். எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? குமார்த்திகளா இருந்தா, குமாரா இருந்தா, நீங்க ஜெபம் பண்ற காட்சியை அப்பா அம்மா பார்த்து வாட்ஸ்அப்ல அனுப்புற அளவு இருக்கணும். அபூர்வமாலாம் இருக்கக்கூடாது, இது அடிக்கடி. ஆமேன். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே